மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாதத்துக்கான முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு. செப்டம்பர் மாதத்தில் இலங்கையில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பினை நாம் இந்த வீடியோவில் காணலாம். செப்டம்பர் மாதத்தில் இடம்பெற்ற மிக முக்கிய நிகழ்வாக இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 21ஆம் தேதி இடம்பெற்றது. இத்தேர்தலில் அனைவரும் எதிர்பார்த்த மாதிரியே NPP கட்சியின் வேட்பாளரான அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 42.3% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். நாடு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் காணப்படுகின்ற போது, பொருளாதார ரீதியாக நலிவடைந்து காணப்பட்டுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இலங்கை மக்கள் முகம் கொடுத்த தேர்தலில், ஜனாதிபதி தேர்தலில் அனைவரும் ஒரு நம்பிக்கையுடன் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை ஜனாதிபதியாக வாக்குகளை அளித்திருந்தனர். இது இலங்கையின் வரலாற்றில் ஜனாதிபதியாக இரண்டு பெரிய பாரிய கட்சிகள் அல்லாத ஒரு கட்சியிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட முதலாவது ஜனாதிபதியாகவும் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வரலாற்றில் இடம் பிடித்தார். இதன் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் அவர் தேர்தல் மேடையில் குறிப்பிட்டது மாதிரியே பொது தேர்தலுக்காக நடைமுறையில் இருந்த பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார். அதன்படி செப்டம்பர் 24ஆம் தேதி பாராளுமன்றமானது கலைக்கப்பட்டு நவம்பர் 14ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெறும் என்று ஜனாதிபதியினால் அறிவிக்கப்பட்டது. அதன் மேலதிகமாக NPP கட்சியானது, தேசிய மக்கள் சக்தியானது, பொருளாதார ஸ்திரத்தன்மையை நாட்டில் ஏற்படுத்துவதற்கும் அரசியல் கலாச்சார முறைமையை மாற்றுவதற்குமாக மக்களிடம் பாராளுமன்ற அதிகாரத்தை, பெரும்பான்மை பாராளுமன்ற அதிகாரத்தையும் ஜனாதிபதி மூலம் கூறியிருந்தது. இது நடைபெற்றது செப்டம்பர் 24ஆம் தேதி. இதற்கிடையில் செப்டம்பர் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் மீலாது நபி மற்றும் பௌத்தர்களின் பினர பூரண தினம் என்பன அனுஷ்டிக்கப்பட்டன. இரு மதத்தவர்களாலும் அனுஷ்டிக்கப்பட்டன. இது செப்டம்பர் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் இடம்பெற்ற நிகழ்வாகும். தொடர்ந்து செப்டம்பர் 12 தொடக்கம் 18ஆம் தேதியில் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான நடவடிக்கைகளில் முன்னே அரசாங்கம் ஈடுபட்டிருந்தது. அதுதான் முக்கிய பங்குதாரர்கள் அல்லது வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பில் பங்கு கொள்ளும் முக்கிய கடன் கொடுநர்கள், இலங்கைக்கு கடன் கொடுத்த வெளிநாட்டு கடன் கொடுநர்கள் மற்றும் ஏனையவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. அப்பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றகரமாக அமைந்ததாக ரணில் விக்ரமசிங்க அவர்களின் அரசாங்கம் அறிவித்திருந்தது. நாட்டின் நிதி நிலைமையினை இது ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு செல்லும் என்றும் அவர்களால் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது நடைபெற்றது செப்டம்பர் 12 தொடக்கம் 18ஆம் தேதிகளில் ஆகும். இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 26ஆம் தேதி கிரிக்கெட் விளையாட்டில் ஒரு சாதனை நிகழ்த்தப்பட்டது. கமிந்து மெண்டிஸ் டெஸ்ட் போட்டிகளில் 8 டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ச்சியாக அரைச்சதம் அடித்த முதல் வீரர் எனும் வரலாற்று சாதனையை படைத்திருந்தார். கமிந்து மெண்டிஸ் அவர்கள் இச்சாதனைக்கு சொந்தக்காரராக இன்றைய தினம் தன்னை வரலாற்றில் பதிவு செய்து கொண்டார். இறுதியாக இவையே செப்டம்பர் மாதத்தில் இலங்கையில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளாக காணப்படுகின்றன. பிரதானமான முக்கிய நிகழ்வாக காணப்படுவது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டமை மற்றும் விளையாட்டு ரீதியாக நாம் பார்க்கின்ற போது அது கமிந்து மெண்டிஸ் தொடர்ச்சியாக 8 டெஸ்ட் போட்டிகளில் அரைச்சதம் அடித்த வீரர் என்னும் வரலாற்று சாதனை படைத்தமையாகும். இவையே செப்டம்பர் மாதத்தில் இலங்கை நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளாக காணப்படுகின்றன. இன்னொரு வீடியோவில் நாம் அக்டோபர் மாதத்துக்கான நிகழ்வுகளை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
இவ்வீடியோவின் தொடரினை நீங்கள் காண விரும்பின் டிஸ்கிரிப்ஷனில் கீழுள்ள கமெண்ட் பகுதியில் அதற்கான தொடுப்பு லிங்குகள் காணப்படும். அவற்றை நீங்கள் கிளிக் செய்து இதுக்கு முந்தைய மாதங்களின் நிகழ்வுகளை நீங்கள் கண்டுகொள்ளலாம். இது உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருப்பின் வீட்டினை பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக எமக்கு ஆதரவை தாருங்கள். நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.